இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. யூதா 3ஆம் வசனம். இளைஞர்களின் மன வலிமையை சோதிப்பதற்காக 10 இளைஞர்களை ஒரு அறையில் அமர வைத்தார்கள். அந்த அறையில் இருந்த கரும்பலகையில் 3 கோடுகள் வரையப்பட்டிருந்தன. நீளமாக ஒன்று, அதைவிட சிறியதாக இன்னொன்று, மிகவும் சிறியதாக மூன்றாவது. அந்த அறையில் இருந்த 10 இளைஞர்களில் 9 பேருக்கு ரகசியமாக ஒரு செய்தி தரப்பட்டிருந்தது. வரையப்பட்டிருக்கும் கோடுகளில் பெரிய கோடு எது என்று கேட்டால் 2வது பெரிய கோட்டை காட்ட வேண்டும் என்பதே அது. ஆனால் இந்த ரகசிய ஏற்பாடு 10வது நபருக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. பயிற்சியாளர் வந்து அவர்கள் முன் நின்றார். இந்த கரும்பலகையில் வரையப்பட்டிருக்கும் கோடுகளில் பெரிய கோடு எது என்று கேட்டார். அறையில் இருந்த அனைவருமே 2வது கோட்டை காட்டி அதுதான் பெரிய கோடு என்றார்கள். 10வது நபருக்கு ஆச்சரியம். இது எப்படி? முதல் கோடுதானே பெரியது, ஏன் 2வது கோட்டை காட்டுகிறார்கள்? அல்லது என் பார்வையில் ஏதேனும் திடீர் பழுதா? குழம்பிக் கொண்டிருந்தவரை பார்த்து பயிற்சியாளர் இப்போது கேட்டார், எது பெரிய கோடு என்று. முதலாவதா, 2வதா அல்லது 3வது கோடா என்று கேட்டார். அந்த இளைஞர் சில வினாடிகள் மௌனமாய் நின்றான். பின் சொன்னான், 2வது கோடுதான் பெரியது என்று. இன்றைய இளைஞர்களுக்கு உண்மையை உரக்கச் சொல்லும் தைரியம் பல வேளைகளில் வருவதில்லை. கூடியிருப்பவர்கள் தவறு செய்தால் அந்த தவறோடு ஒன்றி போய்விடும் பழக்கமுடையவர்களாகத்தான் அவர்கள் பல வேளைகளில் இருக்கிறார்கள். தம்முடைய செயல்களை நிர்ணயம் செய்ய அடுத்தவர்களின் செயல்களை ஒப்பீடு செய்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து தோற்று போவது தனியாய் தோற்று போவதை விட நல்லது என்று கருதுகிறார்கள். இந்த தயக்கமும் உண்மையை உண்மை என்றுதானே ஒத்துக்கொள்ள மறுக்கின்ற மன பலகீனமும் சமுதாயத்தின் சரிவுகள். இவை சமுதாயத்தை சரி செய்யும் இளைஞனின் பணியை வெகுவாக பாதிக்கின்றன. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உண்மையை உண்மை என்று சொல்லும் தைரியம் ஒரு வகை என்றால், தவறிழைத்தால் நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுதல் அதைவிட பெரிய நிலை. பிறருடைய விமர்சன அம்புகளோ ஏளன வார்த்தைகளோ நம்மை சவக்குழிக்கு அனுப்புவதில்லை என்னும் உள்ள உறுதி உடையவர்களே நிமிர்ந்து நிற்கிறார்கள். நாம் எப்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோம்? நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்வதை நாமும் செய்கிறோமா? இல்லை, எது சிறந்ததோ எது சரியானதோ அதை செய்கிறோமா? சுற்றி இருப்பவர்கள் தவறான திசையை நோக்கி செல்கிறார்கள் எனில் சரியான திசை தெரிந்திருந்தாலும் நாம் தவறான திசைக்கு செல்ல துணிவோமா? இயேசு கிறிஸ்து துணிச்சலாயிருந்தார். தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும், ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதா வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று தைரியமாக சொன்னார். மேலும் துணிச்சல், உண்மைக்கு சான்று பகரும் துணிச்சல், இதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். உண்மைக்கு சான்று பகர்தலே எனது பணி என்ற இறைவாக்குக்கு ஏற்ப துணிந்து நிற்க முயல்வோம். எல்லா இடங்களிலும் நாம் நல்லது எது, கெட்டது எது என்பதை பகுத்தறிந்து வலிமையுடன் சரியானதை செய்ய முற்படுவோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா தைரியமா எல்லா இடங்களிலும் கத்தாவே கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிக்கையிடக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, ராஜாக்களுக்கு முன்பு கூட ஆண்டவரே நீர் அப்பா நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவரே தைரியமா நீர் பறைசாற்றினீர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கிறிஸ்துவை உடையவர்கள் என்று கூறுவதற்கு வெட்கப்படாமல் ஆண்டவரே தைரியமாய் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்மை அறிக்கை பண்ணக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.